எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா என்னைக்காவது வல்லரசு ஆகாதா, மக்களுடைய மனநிலை மாறாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பல பேர்ல நானும் ஒருவன். சிஸ்டம் சரியில்லைன்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது நம்ம கரெக்டான பாதையில வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோமா? அப்படி கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு சின்ன முயற்சி தான் இது. புல்வாமா அட்டாக் யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறோம். நமக்காக 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுட்டு கொல்லப்பட்ட தினம் அன்னைக்கு இந்தியாவுடைய கருப்பு தினம் கூட சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர்ல நமக்காக சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்காம அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸ், மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய பாதுகாப்புக்காக அங்க ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கிற அந்த வீரர்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி, அட்டாக் நடந்துச்சு, வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, மீடியாவும் அதை சொல்லிச்சு. நம்மளாம் என்ன பண்ணோம்? முதல்ல நீ என்ன பண்ண? அந்த வாட்ஸ்அப்ல வீரர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களே, நீங்க தானா? சூப்பர் ப்ரோ. நீங்க அந்த கூகுள்ல இருந்து பிளாக் கலர் இமேஜ் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா நாங்கள் கருப்பு தினமா அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது நீங்க தானே? நல்ல விஷயம் ப்ரோ. நீங்க அந்த 44 வீரர்களுடைய புகைப்படத்தை எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் போட்டது நீங்க தானே? சூப்பர் ப்ரோ. நீங்க என்ன பண்ணீங்க? இதெல்லாம் ஷேர் பண்ணீங்க, அவ்வளவுதானே? இதான் நமக்காக, நம்ம பாதுகாப்புக்காக உயிரை கொடுத்த அந்த வீரர்களுக்கு நாம கொடுக்குற மரியாதை ரொம்ப அநியாயமா இருக்கிறது. சரி, அட்டாக் கொடுத்துச்சு, சமாதானம் ஆயாச்சுன்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எத்தனை நாளைக்கு ஞாபகம் வச்சிருக்கோம்? இதை மறக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜிமிக்கி கமல் சாங்கோ, இல்ல ஒரு பீப் சாங்கோ, இல்ல ஒரு 90 மூவியோ போதாது. என்ன மரியாதை தரும் நமக்காக உயிர் கொடுத்த அந்த வீரர்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டாக் எப்போ நடந்தது உங்களுக்கு யாரையாவது ஞாபகம் இருக்கா? 2018 சுந்தர்வன்ல 11 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 2016-17 ஊரி, பத்தன்கோட், நக்ரோட்டான்னு இந்த இடங்கள்ல 37 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. நம்ம பண்ணது என்ன? நம்ம போடுற ஒரு 10 ஸ்டேட்டஸ்ல இதுவும் ஒரு போஸ்ட். சூப்பர். எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம்? என்னைக்கு அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்க போறோம்? நமக்கு சோல்ஜர்ஸோட நினைப்பு வர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு வீரரும் சாப்பிடணும். அதானே? என்னடா ஒரு நியாயம்? சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மால், ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப், இல்ல ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ், இல்ல ஒரு ஸ்கூலோட கல்ச்சுரல்ஸ் அப்படின்னா நம்மள யாரை கூப்பிடுறோம்? சரி, யாரை கூப்பிடுவீங்க? ஆக்டர்ஸ், நல்ல விஷயம். ஸ்போர்ட்ஸ் பர்சன், அட்வர்டைஸ்மெண்ட், நமக்கு பொலிட்டீஷியன்ஸ், நமக்கு நாளைக்கு என்னைக்காவது உதவுவாங்க, ஃபைன். அடுத்து யாரை கூப்பிடுறோம்? இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, டிக்டாக் செலிபிரிட்டிஸை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சுல. மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு பதில் தெரிஞ்சதா கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்கெல்லாம் யாரு? உங்களுடைய பாதுகாப்புக்காக என்னைக்காவது உழைச்சிருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கணும் என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? நீங்க காசு கொடுக்குறீங்க, அவங்க வராங்க. ஆனா நமக்காக அங்க ரத்தம் சிந்திட்டு இருக்கிற சோல்ஜர்ஸை என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ராணுவ வீரர் இருந்தாங்க. இப்பெல்லாம் ஒரு ஊருக்கே ஒரு ராணுவ வீரர் தான் இருக்காங்க. யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஏன்? இந்த டெக்னாலஜிக்கல்ல எல்லாருமே நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்காக இன்னும் ராணுவத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிற ஒவ்வொரு இந்தியனுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேண்ட் இப்படிதான் பண்ணிட்டே இருக்கோம். நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன விஷயத்தை கடைபிடிக்கலாம். நம்ம வேலைக்கே ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம சில விஷயங்களை பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமை மாத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. முதல் அட்வைஸ், ஒரு மொரட்டு அட்வைஸ்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸ் கூப்பிடுறோம், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூப்பிடுறோம் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வீட்டில் நடக்கும் போதோ, இல்ல நல்ல விஷயம் நீங்க ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்க, இல்ல ஒரு கல்ச்சர்ஸ் வரும்போதோ 2 பேரை கூப்பிடுங்க. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்காக உண்மையிலுமே யோசிக்கிற 2 பேர், ஒன்னு பேரண்ட்ஸ், ஒன்னு சோல்ஜர்ஸ். ஓகேவா? இவங்க 2 பேரை முதல்ல கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க செலிபிரிட்டிஸை கூப்பிடுங்க. அந்த சோல்ஜர்ஸை கூப்பிடுங்க, இல்ல எக்ஸர்வீஸ்மென்ட் கூப்பிடுங்க, இல்ல அப்படின்னா போர்ல வீரமரணம் அடைஞ்ச சோல்ஜர்ஸோட ஃபேமிலியை கூப்பிடுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். 2வது அட்வைஸ், செல்ஃபி ரொம்ப காமனான விஷயமா போச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுக்கிறத தாண்டி ஒரு செலிபிரிட்டி கூட செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்ல போடலாம், இன்ஸ்டால போடலாம், லைக்ஸ் நிறைய பிச்சுக்கும். அதான் நம்மளுடைய ஆசை. உண்மையா ரியல் ஹீரோஸ்க்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னா அவங்களோட செல்ஃபி எடுக்காரு. இந்த மாதிரி ரியல் ஹீரோஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் ரியல் ஹீரோஸ் தான், ரியல் ஹீரோஸ் சோல்ஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது நீங்க அதை யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பண்ற இந்த முட்டாள்தனத்தால நீங்க செலிபிரிட்டி கூட நீங்க போய் செல்ஃபி எடுக்கும் போது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசுல வாங்கின மொபைலை கவலையே இல்லாம தட்டி விட்டு போறாங்க.
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேல் என்னைக்காவது ஒரு சோல்ஜரை பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்மிஷனோட ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க. உங்களுக்கு லைக்ஸ் தானே வேணும். உண்மையான இந்தியனா இருந்தா நீங்க போடுற பிக்சருக்கு லைக்ஸ் கொடுப்போம், கவலைப்படாது. மூணாவது ஒரு அட்வைஸ், நீங்க என்னைக்காவது ஒரு சோல்ஜரை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்காக பெருமைப்படவில்லை. மரியாதைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, நம்மளே உணர்றோம். ஆனா இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்க நேரில் பார்த்தீங்க அப்படின்னா சல்யூட் அடிங்க, தப்பே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் நேவி, ஆர்மி, டிஃபென்ஸ்னு சொல்லி அவங்க பெருமைப்படுத்துங்க. நீங்க வழியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆனா எங்களுக்காக நீங்க அதை உழைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். நாலாவது ஒரு விஷயம், நமக்கு ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும்ல. நமக்கு சிங்கம் சூர்யாவோட மீசை, புலிகேசோட மீசை, ஏன் வீரப்பனோட மீசை எப்படி நம்ம ட்ரெண்ட் ஆகிருக்கோம். உங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா உண்மையான செலிபிரிட்டி இருந்து எடுங்க. உண்மையான செலிபிரிட்டிஸ் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் தான். அபிநந்தன் சார் அவர் அங்கே எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாரு, அவருடைய மீசையை நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க. உண்மையாக யார் செலிபிரிட்டி ஆகணுமோ அவரை செலிபிரிட்டி ஆகுங்க. இந்தியா தானா ஒரு சார். இந்த நாளும் மக்கள் லாஸ்ட் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. நாம பண்ற, பார்க்குற, யோசிக்கிற விஷயம் எல்லாமே மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உங்களுக்கும் தெரியும், மீடியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில மீடியாக்கள் இப்ப அந்த மீடியா எத்திக்ஸ்ன்ற விஷயத்தை தாண்டி பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நம்முடைய ராணுவ வீரர் அபிநந்தன் சார் பாகிஸ்தான் வீரர்களால கைது செய்யப்பட்டப்போ அவங்கள்ட்ட 2 கேள்வி இருக்கிறாங்க. ஒன்னு, which part of India you are from அப்படின்னா நம்மளுடைய வீரர் தெரியுமா சொன்னாரு, சாரி சார், ஐ அம் நாட் சப்போஸ் டு டெல் திஸ். இதை நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுன்ற துணிச்சலான பதில அவங்க கொடுத்தாரு. ஆனா அடுத்த செகண்ட் நம்மளுடைய மீடியா என்ன தெரியுமா பண்ணுச்சு, அவர் வீடு எங்க, அவர் ஊர் எங்க, அவர் டோர் நம்பர் என்ன, அவங்க அப்பா யாரு, அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க, அவங்க மனைவி யாரு, அவங்க பையன் யாரு, எங்க படிக்கிறாங்க கொண்டு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நீங்க எந்த ஏர்கிராஃப்ட்ல வரீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கும் அபிநந்தன் சார், சாரி சார், ஐ அம் நாட் சப்போஸ் டு டெல் திஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம மீடியா அடுத்த செகண்டே இந்த போராட்ட விமானம், அந்த போராட்ட விமானம், இதுல இத்தனை பேர் போனாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, அதுல இருந்து இவர் குதிச்சாரு அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. நீங்க கார்பரேட் ஒர்க் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களோட டிஆர்பிக்கு ஒர்க் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய பிசினஸ். ஆனா கொஞ்சமாவது மீடியா எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணாதான் நீங்க உண்மையான இந்தியன், இல்லாட்டி நீங்க ஒரு ஆன்டி இந்தியன் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஒவ்வொரு இந்தியனும் ஒரு சோல்ஜரா மாறணும். அதுக்காக நீங்க பார்டர்ல போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி சூட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அங்க நமக்காக வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கிற, ரத்த சிந்தி உழைச்சிட்டு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். சரி, இந்த விஷயங்களை நீங்க பண்றீங்கன்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணும்போது I am with real heroes அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கணும் உண்மையாலுமே நாங்க பண்ற விஷயங்கள், நாங்க சொல்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட சேருதா இல்லையான்றது எங்களுக்கும் தெரியும். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்டர்டைன்மெண்ட், நியூஸ், கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறையா மீடியா பாத்வேஸ் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு யூடியூப் பாத்வே, ஒரு சேனல்ஸ் அது மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் ஒன் அண்ட் ஒன்லி கம்ப்ளீட்லி ஃபார் ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு சேனல் தான் இந்த மொரட் அட்வைஸ். ஸோ டூ சப்போர்ட். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஸோ டூ சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கு தெரிவிக்கலாம். அண்ட் moratadvice@gmail.com அப்படின்ற இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிற ஒவ்வொரு நபர்களும் எங்களுக்கு நீங்கள் அந்த மொரட் அட்வைஸ் நீங்கள் கொடுக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க கடைசியில், அது சொல்ல போறீங்களா? அது மாதிரி தான். ஆனால் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல விஷயத்துக்காக.